அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடியின் அலுவலகத்தை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றடைந்திருக்கிறார். இன்றைய தினம் அவர் மெட்ரோ 2ஆம் கட்டத்துக்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவரிடம் பேச உள்ள நிலையில் தற்போது பிரதமர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். மிக முக்கியமாக 2 கோரிக்கைகளை அவர் பிரதமரிடம் வலியுறுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. சமக்கிர சிக்ஷா அபியானுடைய திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவையில் உள்ள நிதியை உடனடியாக விடுவிக்க கோரி ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். சுமார் 2250 கோடி ரூபாய் அளவிலான தொகை என்பது இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு இன்னும் வழங்கப்படாத நிலையில் அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்துள்ளார். அதே போல மெட்ரோ ரயிலினுடைய 2ஆம் கட்ட திட்டத்திற்கான ஒரு நிதி சுமார் 7000 கோடி மதிப்பிலான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 கோரிக்கைகளையும் உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதனால் மாநிலத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் என்பது நிலுவையில் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இலங்கையில் புதிய அரசானது பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை பிரதமர் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு மத்திய அரசுடைய திட்டங்கள் இன்னும் செயல்படாமல் நிலுவையில் இருக்கும் திட்டங்கள் குறித்தும் அவர் இந்த சந்திப்பின் பொழுது அவர் முன்வைக்க உள்ளார். மிக முக்கியமாக டெல்லியில் சவுத் பிளாக்கில் அமைந்திருக்கும் பிரதமருடைய அலுவலகத்தில் தான் இந்த சந்திப்பு என்பது இந்த முறை நடைபெறுகிறது. தலைமை செயலர் முருகானந்தம் மட்டுமல்லாமல் திமுக மூத்த தலைவரும் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை தலைவருமான TR பாலுவும் அவருடன் சென்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மற்ற அரசு அதிகாரிகளும் அவருடன் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த சந்திப்பை பொறுத்த அளவில் சுமார் அரை மணி நேரங்களுக்கும் மேலாக நடைபெறும் என்று எதிர்பார்ப்பு நிகழ்கிறது. மிக முக்கியமாக இந்த நிலுவையில் உள்ள திட்டங்களை பொறுத்தளவில் மத்திய அரசினுடனான அந்த PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசாங்கமானது ஒப்பந்தம் கையெழுத்திடாமல் இருப்பதை இந்த நிலுவை தொகை என்பது நிலுவையாக வைத்திருப்பதற்கான காரணம் என்ற ஒரு பதிலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்த நிலையில் அது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையும் இன்றைய சந்திப்பின் பொழுது நடத்தப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.